வணக்கம். நான் வெல்வீர் ஆர்கானிக்ஸ் சேலம்லேருந்து பேசுகிறேன். நான் மைக்ரோபியலிஸ்ட்டாக இருக்கேன். எனக்கு கடந்த ஒரு 9 வருஷமாக நான் இங்கே மைக்ரோபியலிஸ்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா மதர் கல்ச்சர், அதாவது நீங்கள் நிறைய ட்ரைகோடர்மா, சூடோமோனாஸ் இதெல்லாம் நிறைய நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. அது நம்ம லெபார்ட்டரி வைஸில் நம்ம எப்படி நம்ம டெவலப் பண்ணுறோம் அப்படின்றத நான் இன்றைக்கி உங்ககிட்ட நான் சொல்ல போகிறேன். நம்ம கொடுக்குற அந்த மைக்ரோப்ஸை நம்ம லெபார்ட்டரியில் எப்படி டெவலப் பண்ணுறோம் அப்படின்னா, நான் ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம மதர் கல்ச்சர் எல்லாமே வெளியில் வாங்கி தான் நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு டிசைட் பண்ணோம், நம்ம கொடுக்குற கல்ச்சர் எல்லா சூழ்நிலையும் ஒத்து போகுதா அப்படின்னு நம்ம ஒரு டிசைட் பண்ணோம். அதாவது வெப்பம், சாயில், அந்த மண்ணோட வளம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும், மண்ணோட pH எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அதெல்லாம் தாங்கி நம்மளுடைய கல்ச்சர் நமக்கு எப்படி வளருது அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணோம். அதுக்காக என்ன பண்ணோம்னா, நம்ம சாயிலிருந்து நம்ம கல்ச்சரை எடுத்து நம்ம அதுலேருந்து ஐசோலேட் பண்ணி நம்ம ஃபார்மர்ஸ்க்கு நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு நாங்கள் ஒரு டிசைட் பண்ணோம். அதாவது ஸ்ட்ராங்காக நம்மளுடைய கல்ச்சர் இன்னும் நம்ம நல்லா ஸ்ட்ரென்த் ஆக்கணும், நம்மளா ஸ்ட்ராங்காக நம்ம ஃபார்மர்ஸ் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு ஒரு டிசைட் பண்ணி தான் நம்ம சாயில்லேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டு நல்ல ஒரு ஹெல்த்தியான சாயில்லேருந்து நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டு அதுலேருந்து ஒரு மைக்ரோப்ஸ் நம்ம ஐசோலேட் பண்ணி லெபார்ட்டரியில் வச்சு ஐசோலேட் பண்ணணும். இப்போ நம்ம நார்மலாக நமக்கு சாயிலில் பெனிஃபிஷியல் ஃபங்கல் இருக்கும், பெனிஃபிஷியல் பாக்டீரியா இருக்கும், அதர் ஃபங்கலும் இருக்கும், அதர் பாக்டீரியாவும் இருக்கும். ஆனால் நமக்கு தேவையானது பெனிஃபிஷியல் ஃபங்கல் அண்ட் பாக்டீரியா தான் நமக்கு தேவை. இப்போ நம்ம ஒரு பிளேட் போட்டோம்னா ஃபைட்டோதோரா, ஃபிசேரியம், ட்ரைகோடர்மா இருக்கும், அதர் ஃபங்கல், நம்ம பெனிஃபிஷியல் ஃபங்கல்னால் சூடோமோனாஸ் இருக்கும், பேசிலஸ் சப்டிலிஸ் இருக்கும், இது எல்லாமே இருக்கும். ஆனால் நமக்கு தேவையானது ட்ரைகோடர்மா, அதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம், அதை மட்டும் நம்ம ஐசோலேட் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ இது பார்த்தீங்கன்னா நம்ம லேபில் சாயிலேருந்து ஐசோலேட் பண்ணி பிளேட் போட்டது தான். இப்போ இது பாருங்கள், இந்த பிளேட்டில் பார்த்தீங்கன்னா இதில் ஃபிசேரியம் இருக்குது, ட்ரைகோடர்மா இருக்கும், அதர் பாக்டீரியல் எல்லாமே இருக்குது. இதில் ஃபிசேரியம், இதில் நம்ம ட்ரைகோ மட்டும் நம்ம ஐசோலேட் பண்ணி இந்த பிளேட்டில் வச்சுருக்கோம். இப்போ நம்ம இதில் ட்ரைகோ நம்ம இதிலேருந்து திரும்ப ஐசோலேட் பண்ணி எடுத்தது பாருங்கள். இதில் ட்ரைகோ இதிலேருந்து நம்ம இன்னொரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றணும். இதில் தான் நமக்கு நல்ல பியூரிட்டியான ட்ரைகோடர்மா நமக்கு கிடைக்கும். அதாவது நம்ம நல்ல விருலண்டான நல்ல ஸ்ட்ராங்கான ஸ்ட்ரெயின் நமக்கு கிடைக்கும். இப்போ இது பார்த்திங்கன்னா நமக்கு ட்ரைகோடர்மா நம்ம ஐசோலேட் பண்ணோம்ல. இப்போ இந்த ட்ரைகோடர்மாவும் இப்போ நம்ம கம்பேட்டிபிலிட்டி டெஸ்ட் நம்ம பண்ணி பார்த்துடணும். இப்போ இந்த ட்ரைகோடர்மா இதையும் நம்ம ஃபிசேரியம் கிடச்சது பார்த்தீங்களா, இந்த பிளேட்டில் இருக்குது. இப்போ ஃபிசேரியமும் ட்ரைகோடர்மா நம்ம ஒரே பிளேட்லேயே வச்சு கம்பேட்டிபிலிட்டி டெஸ்ட்டு எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். இப்போ என்ன பண்ணணும்னா, ஃபிசேரியம் ஒரு சைடு, ட்ரைகோடர்மா ஒரு சைடு நம்ம வச்சிடறோம். அதுக்கப்புறம் நம்ம ட்ரைகோடர்மா கொஞ்சம் கொஞ்சமாக டாமினேட் பண்ணிக்கிட்டே வரும். கொஞ்சம் கொஞ்சமாக டாமினேட் பண்ணி ஃபிசேரியமை நம்ம க்ரோத் பண்ணாமல் விட்டுரும். அதாவது நம்ம எப்படி சொல்லணும்னா, இப்போ பிளான்ட்டுக்கு நம்ம இப்போ ட்ரைகோடர்மா, சூடோமோனாஸ் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதை பிளான்ட்டை சுற்றியும் நமக்கு நம்மளுடைய கல்ச்சர் நமக்கு க்ரோ ஆகிட்டு இருக்கும். அதுக்கு அப்பார்ட் பிளான்ட்டை நமக்கு அந்த ஃபிசேரியம், ஃபைட்டோதோரா எல்லாமே இருக்கும். ஆனால் நம்ம பிளான்ட்டை நெருங்க விடாது. இந்த ட்ரைகோடர்மா அந்த வேலையை தான் பார்க்கும். நம்ம இப்போ ட்ரைகோடர்மா இது நம்ம லேபில் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம், அது அந்த ஸ்ட்ரெயின் தானா அப்படின்ற கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, வெளி லேபில் நம்ம டிஎன்ஏக்கு நம்ம வெளி லேபில் கொடுத்து அதுவும் நம்ம டெஸ்ட் பண்ணி நம்ம ரிப்போர்ட்டு நம்ம வாங்கி வச்சுருக்கோம். இந்த மாதிரி தான் நம்ம லேபில் நம்ம ஃபுல்லாக நம்ம எல்லாமே செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ப்ரொடக்ஷன் லெவலுக்கே நம்ம போகிறோம். இப்போ நம்ம கொடுக்குற மைக்ரோப்ஸ் எல்லாமே நல்லா ஸ்ட்ராங்காகவும் நல்ல சாயிலுக்கு தேவை நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கிற மைக்ரோப்ஸ் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதனால் நம்ம நீங்கள் யூஸ் பண்ணுறது அதிக மகசூலும் நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி மேலும் மேலும் உங்களுக்கு நிறைய தகவல் நாங்கள் கொடுத்துட்டே இருப்போம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.